பற்றி பேசுறதுக்காக முதல் விஷயமாக அல்லாஹ் குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான உண்மையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. அல்லாஹ் தஆலா எப்படி பேசணும்னு சொல்லி குர்ஆனில் கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆன் அந்த மாதிரி ஒரு 5 இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒன்று சதீதன், நேர்மையாக பேசணும். அல்ல இன்னொரு இடத்துல சொல்கிறான் கௌலம் மஅரூஃபா, அழகாக பேசுங்க. அரஃபா அப்படின்னா அறிதல், அரஃபனா அது அறிதல். மஅரூஃபன் அப்படின்னா அறிந்து அழகாக பேசணும். அறியாத விஷயத்தை பேசக்கூடாது, இது மாதிரி தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் பேசுறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வகூலு கௌலன் லின்னாசி ஹுஸ்னன், மக்கள்கிட்ட அழகாக பேசுங்க. ஒரு மக்கள்கிட்ட மனிதர்கிட்ட பேசுகிறது என்ன பண்ணுங்க, அழகான வார்த்தைகளை பேசுங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் பலீகா, கௌலன் பலீகா, உயர்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அந்த நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை எப்படி இருக்கணும், அவருக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அழகான வார்த்தை, ஒரு உயர்வான மனிதன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரி பேசுங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னால் கௌலன் கரீமா, கண்ணியமாக பேசுங்க. கரீமானா என்னது, கண்ணியமாக பேசுங்க. ஒரு மனிதர், ஒரு முஸ்லீம் இப்படிலாம் இருப்பார், கண்ணியமாக பேசுவார். அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும், கண்ணியமாக இருக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னால் கௌலன் லையினா, மென்மையாக பேசுங்க. எத்தனை வந்துருக்குது வள்ளி, அந்த வந்துருச்சா மென்மையாக. ஃபஸ்ட்டு என்னது, சரி நேர்மையான விஷயங்கள் பேசணும், அறிஞ்சு பேசணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அழகான வார்த்தைகள் பேசணும், கண்ணியமாக பேசணும். அல்லாஹ் தஆலா 5வது சொல்லி காமிக்கிறான் என்ன சொல்றது, லையினன், மென்மையாக பேசணும். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது, மென்மையாக பேசணும். ஹாரூன் ரஷீத் அப்படின்னு சொல்லி பெரிய பாதுஷா இருந்தார். ஹாரூன் ரஷீத் பாதுஷானா பெரிய அரசர். அவர்கிட்ட ஒரு தடவை அவர் அடிக்கடி உலமாக்களை சந்திப்பார். அவரை சந்தித்து என்ன பண்ணுவார், ஒரு மௌலானா கூப்பிட்டு எனக்கு உபதேசம் செய்யுங்க. அவர் பயங்கரமாக கடுமையாக பேச ஆரம்பிச்சார். செல்வத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க, நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, வாழ்க்கை எப்படி இருக்க, ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுகிறார். உடனே ஹாரூன் ரஷீத் அந்த அரசர் சொன்னார், கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அல்லாஹ் தஆலா என்னை விட மோசமான ஃபிரௌனுக்கு உங்களை விட சிறந்த நபியான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறப்ப அல்லாஹ் சொன்னால் கௌலன் லையினா, என்ன பண்ணுங்க, மென்மையான வார்த்தையில் பேசுங்கன்னு சொன்னான். ஃபிரௌன்கிட்ட போய் பேசுகிறப்ப மென்மையாக பேச சொன்னான். நான் ஃபிரௌனோட ரொம்ப மோசமானவன் இல்லை, கொஞ்சம் மென்மையாக பேசுங்க அப்படின்னா. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது, ஒரு மென்மையாக பேசுதல் நல்ல பழக்கத்தில் உள்ளது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல ஒரு ஜுஸு ஆரம்பிக்கிற சொல்லுவான், லா யுஹிப்புல்லாஹு ஜஹர பிஸ்ஸு, கெட்ட வார்த்தையை அல்லாஹ் தஆலா விரும்புவதே கிடையாது. அது எத்தனை ஜுஸு ஆரம்பிக்கும், 7வது ஜுஸு, 6வது ஜுஸு இப்படி தான் ஆரம்பிக்கும். லா யுஹிப்புல்லாஹு ஜஹர பிஸ்ஸு, கெட்ட வார்த்தைங்கிறது வேற. இன்னொரு இடத்துல நான் அப்படி ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் சொல்கிறான் பிஜஹர, அதாவது சத்தமாக சொல்கிறது. கெட்ட வார்த்தை பேசுறதே பெரிய தப்பு, கெட்ட வார்த்தையை சத்தம் போட்டு சொல்கிறது. யார் கெட்ட வார்த்தையை சத்தம் போட்டு சொல்வார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். அந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறான், கழுதைக்கு சமம்ங்கிறான். ஒரு கழுதை என்ன பண்ணும், அதிகமான புஸ்தகத்தை சுமந்தது, ஆனால் அதுக்குள்ளே எதையும் இறக்காது. இதே மாதிரி தான் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களும் எல்லாம் கழுதைங்கிறான். கெட்ட வார்த்தை எப்போ பேச அனுமதி, அநியாயம் இழைக்கப்பட்டாலே தவிர, அப்படின்னு அந்த ஆயத்தை அப்படி தான் முடியும். லா யுஹிப்புல்லாஹு ஜஹர பிஸ்ஸு இல்லா மினல் கௌலி இல்லா மன் புலி, உனக்கு அநியாயம் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், சத்தம் போட்டு கெட்ட வார்த்தை சொல்லாது. இன்னைக்கு பேசுகிறப்பெல்லாம் சத்தம் போட்டு கெட்ட வார்த்தையோடு பேசுகிறாங்க. ஒரு விளையாட்டுன்னு போய் ஒரு கூட போய் இன்னைக்கு இளைஞர்களோட நின்ட்டோம்னா அல்லாஹ் அக்பர், அந்த பந்தேடா அப்படின்ட்டுவாங்க ஒரு கெட்ட வார்த்தை, அந்த பேட்டை புடிடா ஒரு கெட்ட வார்த்தை, இங்கே போய் நின்றா ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறது இன்றைக்கி முஸ்லீம்கள் அதை கண்ணியமாக நினைக்கிறாங்க. ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான் லா யுஹிப்புல்லாஹு ஜஹர, நீங்கள் சத்தம் போட்டு கெட்ட வார்த்தை பேசுவதை அல்லாஹ் விரும்புவதே இல்லை. அந்த இடத்துல நிற்கிறத கூட என்ன பண்ணுறது, ஒரு கேவலமாக நம்ம நினைக்கிறோம். ஒரு 10 பேர் ஒருத்தன் அதிகமாக சத்தம் போட்டு ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா அவன்கிட்ட பழகாதீர்கள் அப்படின்னா, அவன்கிட்ட நயவஞ்சகத்தனம் இருக்கும். சில இமாம்கள் எழுதுகிறாங்க, இமாம் ஹஸாலி எழுதுகிறாங்க, சத்தம் போட்டு பாட்டு பாடுறவன்ட்டையும் அல்லாஹ் தஆலா உள்ளத்துக்குள்ளே நயவஞ்சகத்தை கொடுத்துரும். நயவஞ்சகம்னா என்ன அப்படின்னா, வெளிப்படையாக முஸ்லீம் மாதிரி இருப்பார், ஆனால் உள்ளத்துக்குள்ளே இஸ்லாத்தை வெறுப்பார். என்னப்பா இஸ்லாம் இப்படி சொல்லுது, இஸ்லாம் பொண்ணுங்களை பார்க்க வேணாம்னு சொல்லுது, இஸ்லாம் இப்படி சொல்லுது, வட்டி வாங்க வேணாம்னு சொல்லுது,
இஸ்லாம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை உள்ளத்தால் வெறுப்பார். யார் யார் சத்தம் போட்டு பாட்டு பாடுறாங்க, பாட்டு பாட கவிதைகளை சத்தம் போட்டு படிக்கிறார் ஒருத்தர், தேவையில்லாத கவிதைகளை. அதையும் என்ன பண்ணுறோம், நயவஞ்சல். சத்தம் போட்டு படிக்கிறது வேற, மௌனமாக வச்சோம். அது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். நபிசுல்லா இதெல்லாம் வந்து இமாம்கள் சொல்லி காமிக்கிறோம். அல்லாஹ் குரான்லையும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறான், நீங்கள் சத்தம் போட்டு போய் இப்போ நான் பேசுனதெல்லாம் குரான் ஆயிடுச்சு, நான் பேசுனது என்னது குரான் ஆயிடுச்சு. சரி, இந்த நாவில் அதிகமான நன்மை எப்படி சம்பாதிக்கணும், அதுக்கு சில விஷயத்தை அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். சூரா அல்லாஹ் தாலா குரானில் ஒரு இடத்துல தெளிவாக அல்லாஹ் தாலா நாளைக்கு சொர்க்கவாசிகளுடைய அடையாளத்தை பற்றி சொல்கிறப்ப அல்லாஹ் தாலா சொல்லி காமிப்பான். அவங்கள்ட்ட என்னென்ன அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி 10வது சூறாவில் 10வது வசனம் சொன்னால், தஅவுத்துஹும் ஃபீஹா சுபஹானக அல்லாஹும்ம வ தஹியத்துஹும் ஃபீஹா சலாம் வாஹிரு தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைக்கு சொர்க்கவாதிகிட்ட 3 சிஃபத் இருக்கும். அவங்க சுபஹானல்லாஹும்ம, சுபஹானல்லான்னு அதிகமாக சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் நான் சொர்க்கவாதிங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் சுபஹானல்லாஹ் சொல்லுவார், நல்லதோ கெட்டதோ சுபஹானல்லான்னு சொல்லுவார். ரெண்டாவது சலாம் அதிகமாக சொல்லுவார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் 10வது சூரா 10வது வசனத்தில். ஒன்றாவது என்ன பண்ணுவார், சுபஹானல்லாஹ் அதிகமாக சொல்லுவார். சொர்க்கவாதியோடைய அடையாளம். எந்தெந்த இடத்துல நம்மளாம் பாரு சுபஹானல்லான்னு ஆரம்பிப்போம். நம்ம மஜ்லிஸை முடிக்கிறப்ப எப்படி ஆரம்பிப்போம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. தொழுகை ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிப்போம், சனா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இப்போ தொழுகை இது எல்லா இடத்துலையும் சுப்ஹானல்லாஹ்ன்ற எல்லாம் தன்னுடைய பரிசுத்தத்தை விளக்குறது சொல்லுவோம். நாளைக்கு கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் நிற்பாங்களாம். எல்லாரும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய ஜலாலியத்தை அப்படியே குறைஞ்சு அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிப்பான். கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஒரு மலக்குக்கு ஏலான் பண்ணுவான், நீ இந்த விஷயத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி. உடனே அந்த மலக்கு ஒரு ஏலான் செய்வார், இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லப்படும். சில பேர் கை தூக்கிட்டு பின்னாடி வருவாங்க, இவர்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் தான் கேள்வி கணக்கேங்க. இப்போ இன்பத்துலேயும் துன்பத்திலையும் அல்லாஹ்வை புகழ்றாங்க. ஒரு கஷ்டம் வந்துருச்சு யாருக்கும், நம்ம நல்லா தான் இருக்கும், திடீர்னு உடம்புல ஒரு வியாதி வந்துருச்சு, திடீர்னு பணத்தில் ஒரு நெருக்கடி வந்துருச்சு, எந்த ஒரு பாவம் செய்யலை, திடீர்னு வந்துருச்சு. அதனால் பொறுமையாக இருக்கார். இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர் எங்கே, அவர்கள் தூக்கி சொர்க்கத்தில் போட்டதுக்கப்புறம் நல்லா கேள்வி கணக்கே ஆரம்பிப்பான். இப்போ சொர்க்கவாதியோட அடையாளம் அல்லாஹ் அதிகமாக என்ன பண்ணுவான், என் இறைவன் பரிசுத்தமானவன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சலாம் சொல்லுவான். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், படிச்சிருக்கோம்ல ஒரு ஹதீஸ், என்னது அஸ்ஸலாமு கபுலல் கலாம். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சலாம் சொல்லணும். நீங்கள் செல்ஃபோன் எடுத்தேன்னு என்ன பண்ணுவாங்க, ஹலோ அப்படின்னா. சில பேர் ஹலோங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, சில இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் சொல்லுவாங்க. நரகவாதியேன்னு அடையாளம். ஹில் அப்படின்னா நரகவாதி, ஹலோ அப்படின்னா ஹில் நரகவாதியே, ஹலோன்னா அதான் அர்த்தமா அப்படின்னு படித்தோம். அது இங்கிலீஷ் படித்தவங்கள்ட்ட கேட்குங்க, நேரத்தை கரெக்டாக அவரே சொல்கிறாரு, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க அவர் சொல்கிறாரு கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறான், ஹலோ அப்படின்னா நரகவாதியேன்னு அடையாளம். சில பேர் அவருடைய மனைவியோடைய பேரை ஹலோன்னு வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹலோவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா நரகவாதியன்னு அடையாளங்கிறான். அதனால தான் நம்ம ஃபோன் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு நிம்மதி உண்டாகட்டும் சொல்லுப்பா, நீ சொல்கிற காரியமே எனக்கு நிம்மதியாக இருக்கட்டும். அதனால தான் என்ன பண்ணாங்க, ரெண்டாவது சொர்க்கவாதியோட அடையாளம் என்ன பண்ணுவார், அதிகமாக பேச்சில் சலாம் சொல்லுவார், தெரியாத ஒரு எல்லாத்துக்கும். மூணாவது என்ன பண்ணுவார்னா, வாஹிரு தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தான் பேச்சை முடிக்கிறப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். திடீர்னு வண்டி போயிட்டு இருக்கோம், பஞ்சர் ஆகிடுச்சு, சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ் போச்சா அப்படின்னு. ஆனால் என்ன சொல்லுவோம், ஒரு செயல் முடிவடையுது, உடனே என்ன சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஏதோ எனக்கு நல்லது நடையிருக்கான் அதனால் பஞ்சர் ஆகிட்டான். திடீர்னு புது ட்ரெஸ்ஸு ஈதுக்கு போடுறோம், வெளியே வரோம், கதவுல மாட்டு புது ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு, சொல்லுவோமா, என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஏதோ நல்லது நாடியிருக்கான் அதனால் லேசாக கிழிச்சு விட்டுரும். இப்போ அதான் சொல்லுவாங்க, ஒரு செயல் முடியும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டங்கிறது செயல் முடியும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்றது. அப்போ இந்த 3 செயல் யார்கிட்ட இருக்கோ, இந்த 3 வார்த்தைகள் யார் அதிகமாக பயன்படுத்துவாங்களோ அவங்க சொர்க்கவாதி. 1 சுப்ஹானல்லாஹ், 2 சலாம் சொல்வது, 3வது அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. இன்னொரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அதிகமாக பயன்படுத்துங்க. சாதாரண விஷயம் இல்லை. அப்துல்லா இப்னு கைஸ் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தார். அப்துல்லா இப்னு கைஸ் அப்படிங்கிற சஹாபி
ஒரு தடவை போர்க்களத்துக்கு போய் கொண்டு இருந்தாங்க. அந்த போர் என்ன பண்ணுறதுன்னா ஹைபர் போருக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த மேலே ஏறினப்போ எல்லாம் சத்தமாக கத்துறாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்னு சஹாபாக்கள் கத்துறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ எதுக்கு கத்துறீங்க? அல்லாஹ்வுக்கு காது கேட்காதுன்னு நினச்சிங்களா? அல்லாஹ் தஆலா நீங்கள் மனசில் நினைக்கிறத கூட அறியக்கூடியவன். நீங்கள் ரொம்ப இந்த அசிங்கமாக கத்தக்கூடியதை நிப்பாட்டுங்கன்னா, பொதுவாக இஸ்லாத்தில் ரொம்ப அசிங்கமாக கத்தக்கூடாது. ஒரு கோரஸாக இருக்கிறது கூடும். திடீர்னு ஒருத்தர் ஒரு சவுண்டை மட்டும் உயர்த்துறது அது இஸ்லாத்தில் கூடாத விஷயம். நபி தடுத்தாங்க. தடுத்துட்டு நீங்கள் இந்த சமயத்தில் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதிகமாக ஓதுங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு கைஸ் தான் ஆரம்பிக்கிறது. சுப்ஹானல்லாஹ் அப்படின்பார். உடனே எல்லாரும் கத்திடுவாங்க. அப்துல்லா இப்னு கைஸ் கொடுத்தாங்க. யா அப்துல்லா இப்னு கைஸ் அப்படின்னா, லப்பைக் யா ரசூலல்லாஹ் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா கன்சுல் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்துடைய புதையல்களிலிருந்து ஒரு புதையலை நான் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னா, அதான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது அதிகமாக சொல்லு அப்படின்னா. உடனே அவர் என்ன பண்ணார் சொன்னார், இந்த ஹதீஸ் புகாரில் 4205வது ஹதீஸாக பதிவு செய்யப்படும். அதனால் என்ன பண்ணுறது, அதிகமாக லா ஹவ்ல சொல்லுங்கள். காணா போன பொருளுக்கு கிடைக்கணும்னா லா ஹவ்ல சொல்லுங்கள். ஒரு பொருள் காணா போயிடுச்சு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த பொருள் சீக்கிரம் கிடச்சிருங்கிறான். மனசில் ஒரு வேதனை இருக்குது, ஒரு விஷயம் நான் அடையணும்னு ஆசைப்பட்றேன், அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லி அதிகமாக துவா செய்யுங்க, அது கிடைக்கும். ஒரு ஆரோக்கியம் உடம்புல இருந்துச்சு, அந்த ஆரோக்கியம் இப்போ என்னை விட்டு போயிடுச்சு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்கள், அவர் கிடைச்சிடும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 500 தடவை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொன்னால் அவர் எதெல்லாம் ஆசைப்படுறாரோ எல்லாம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அன்று ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இமாம்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, லா ஹவ்ல அதிகமாக ஓதுங்க. அவுஃப் இப்னு மாலிக்னு ஒருத்தர் இருந்தார். இந்த சம்பவம் அதிகமாக சொல்லியிருப்பேன், இப்போ ஞாபகம் பண்ணுறேன் இந்த இடத்துல. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அவர் ஒரு நாள் இரவு நபியை பார்க்கறதுக்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. என்னாச்சு அவுஃப், என்னாச்சு? யா ரசூலல்லாஹ், என் பையன் சாலிமை காணானாங்க. என் பையன் சாலிம், அவரை காணா அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, கிடைச்சி. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரம் கிடைச்சிருவாரு, நீ லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுனாங்க. ஒருத்தர் நம்மள்கிட்ட காணான்னு வந்து சொல்கிறாரு. இப்போ அதுவும் ஊர் தலைவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர் தலைவர், அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓது, உனக்கு சீக்கிரம் கிடச்சி. அவர் ஓதுனார். 20 நாள் கழிச்சு பையன் வந்துட்டார். வந்து சொன்னார், இந்த மாதிரி சாலிம் வந்து சொன்னார். அவர் வர்றப்போ அவர் 4000 ஆடுகளையும் கூட்டிகிட்டு வந்தார் பின்னாடி. அவருக்கு பின்னாடி 4000 ஆடுகள் இருந்துச்சு. என்னப்பா ஆச்சு? நபிகிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்னாச்சு? ரசூலுல்லாஹ், இது மாதிரி நான் ஒரு தேவைக்காக வெளியே போயிருந்தேன், அப்போ ஒரு 4 பேர் வந்து என்னை கடத்திட்டு போயிட்டாங்க, என்னை போய் அடிமை ஆக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ ஆடு மேய்க்க என்னை விட்டுட்டாங்க. அது புனிதமான மாதமாக இருந்தனால என்னை யாரும் கொலை செய்யலை. நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு என் கையில் கட்டியிருந்த விலங்கு எல்லாம் ஒரு நாள் இரவு உடஞ்சிச்சு, தானாக உடஞ்சிச்சு. நான் எந்திரிச்சு வேக வேகமாக நடந்து வந்துட்டேன். ஒரு 20 நாள் அந்த ஆட்டை மேய்ச்சனால அந்த ஆடுகளையும் என் பின்னாடியே வந்துருச்சுனாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வுடைய பிரதிபலன். அதனால் இந்த ஆடு உனக்கு சொந்தம், நீங்களும் பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் தர்மம் செய்யுங்க. அதனால் ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு, காணா போயிடுச்சு, அது கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதிகமாக ஓதுங்க, அது கிடச்சிருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு நபி இருந்தார். அவர் கேட்டார், யார் சொல்ல, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், மீசானுடைய திராஸ் தட்டு எவ்வளோ பெருசு இருக்குன்னு கேட்டாங்க. மீசான் திராஸ் தட்டு எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி மீசானுடைய திராஸ் தட்டை காமிச்சான். அது கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரம் நம்ம இன்ன வரலையும் போக முடியாது, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இதை பார்த்து அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். திருப்பி மயக்கம் தெரிஞ்சு அல்லாஹ்ட்ட கேட்டார், யா அல்லாஹ், இந்த மீசான் திராச தட்டை நிரப்புற அளவுக்கு நான் எவ்வளோ அமல் செய்ய வேண்டியது இருக்கும், அவ்வளோ பெரிய தட்டு, அது நிரம்பினாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும், அது எப்படி நான் எவ்வளோ அமல் செய்கிறது? அப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்னால், தாவூதே, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இஹ்லாஸான முறையில் அமல் செய்வீங்க, இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக ஒரு பேரிச்சம்பழ துண்டு நீங்கள் தர்மம் செஞ்சால் கூட நான் இந்த தட்டை நன்மையால் நிரப்பிடுவேன். இப்போ நாங்கள் சொல்கிற வார்த்தைகள், நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள், இது அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பிரதிபலன் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சந்திக்கிறப்ப நல்ல வார்த்தைகள் பேசுங்க, நல்லதை மக்கள்கிட்ட உண்டாக்கும். நல்ல வார்த்தைகள் நல்ல விஷயத்தை தரும்னு சொல்லுவாங்க. யார் நல்ல வார்த்தைகள் அதிகமாக பேசுவாங்களோ அவர்களும் நல்லா இருப்பாங்க, அவங்களை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. யார் கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் இதெல்லாம் பேசுகிறாங்களோ, பலகீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அவர்களை விட்டு தூரமாயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியவங்க அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஆனால் என்ன பண்ணுவோம், நல்ல வார்த்தையில் பேசுவோம். இறுதியாக மௌத்துடைய சமயத்தில் ஒரு ஹதீஸ் சொல்லுவோம், மன் கால ஆஹிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. இங்கேயும் இதே தான், யார் மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோடு மௌத்தாவாங்களோ அவர் சொர்க்கம் சென்றடைவார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மௌத்துடைய வருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.